ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் மெதுவடை மாவு இல்லாமையே சூப்பராக எப்படி மெதுவடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெல்ஸ் கிச்சன் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஃபைனாக பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு மீதமான சாதம் சேர்த்துருக்கேன். இங்கே ஆறுன சாதம் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இது கூடவே அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம வடைக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பிசையும் போது கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா சூப்பராக வடை மாவு நமக்கு பிசைஞ்சு ரெடி ஆயாச்சு. பார்க்கவே நல்லா கெட்டியாக இருக்குது. இதை இப்போது நார்மலாக நம்ம வடை ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு அலுமினியம் ஃபாயிலில் குட்டி குட்டி மாவாக எடுத்து நார்மலாக வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். மாவு எடுக்கும்போது கையில் தண்ணி இல்லாட்டி எண்ணெய் நினச்சிட்டு மாவு எடுக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். நான் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கையிலேயே கூட எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டலாம். நடுவில் ஓட்டு போட்டுடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே மெதுவடை மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதி இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வடையோட சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீடியம் சைஸில் கூட தட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூடான கடாயில் தட்டி வச்சுருக்க வடை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் இருக்குது. மீடியமில் வச்சே கடைசி வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணணும். இந்த மாவை சேர்த்து உடனே திருப்பி போட வேண்டாம். மேலே கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி போட்டால் போகிறோம். மற்றபடி நார்மலாக வடை எந்த பதத்தில் ஃப்ரை ஆகுமோ அந்த பதத்தில் ஃப்ரை பண்ணால் போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். மெதுவடை மாவு இல்லாமலேயே சூப்பரான கிறிஸ்பி வடை ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே மெதுவடை மாதிரியே இருக்குது. இது கூட நம்ம சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். நான் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான கிறிஸ்பியான வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பெல்ஸ் கிச்சனில் மெதுவடை மாவு இல்லாமையே எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.